வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இப்பொழுதெல்லாம் தமிழக அரசியல் களத்தில் பார்ப்பீர்கள் என்றால் மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுவதில்லை. மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் பேசப்படுவதில்லை. மக்கள் என்ன துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் பேசப்படுவதில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் மட்டுமே இங்கு வலுவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய காரணத்தினால் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பேச்சற்ற அல்லது மொழியற்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடந்திருக்கின்றது. சீமான் அவர்களை மையப்படுத்தி வெளியான சர்ச்சையான விடயங்கள் ஒருபுறம், சுபவி என்கின்ற திராவிட இயக்கத்தின் பால் பற்றுக்கொண்ட ஐயா அவர்களை மையப்படுத்தி வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்கள் என பல விடயங்கள் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் உண்மையிலே பயமாகத்தான் இருக்கின்றது. இந்த தலைவர் பெண்களோடு தொடர்பில் இருந்தார் என்கின்ற செய்தியும், அந்த தலைவர் பெண்களோடு தொடர்பில் இருந்தார் என்கின்ற செய்தியும், பாலியல் சார்ந்த விடயங்களுக்காகவே பெண்களை உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சித்தார்கள் என்கின்ற செய்தியும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இனி வரிசையாக ஒவ்வொரு தலைவர்களை மையப்படுத்தி அவர்கள் பெண்கள் பக்கத்தில் என்னென்ன இழிவு செயல்களை செய்தார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் வெளிவருவதற்கான ஒரு சூழல் இப்பொழுது அமைய தொடங்கியிருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடுகள் தான் இருக்கின்றன. தமிழக அரசியல் களத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான விருதுநகரில் போட்டியிடுகின்றார். 1967ஆம் ஆண்டு அந்த தொகுதியிலே அவர் போட்டியிடுகின்ற பொழுது அவரை எதிர்த்து சீனிவாசன் என்கின்ற ஒரு கல்லூரியை முடித்து விட்டிருந்த மாணவர் ஒருவர் போட்டியிடுகின்றார். பெருந்தலைவரை பொறுத்த மட்டில் தன்னுடைய சொந்த தொகுதியில் நாம் எப்படி வெற்றி பெற்று விடுவோம் என்கின்ற எண்ணம். ஆனால் சூழல் வேறு களத்தில் அமைந்த காரணத்தினால் பெருந்தலைவர் அங்கு தோல்வியை சந்தித்து விடுகிறார். சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார். இந்த செய்தி அண்ணாவிடம் சென்ற பொழுது அண்ணா கண்ணீர் கலங்கினாராம். பெருந்தலைவர் தோல்வியை சந்தித்திருக்க கூடாது என்கின்ற கருத்தை பதிவிட்டாராம். இதுதான் அரசியல் மாண்பாக தமிழகம் இதுவரை கண்டுகொண்டிருந்த ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் சமீப காலமாக அரசியல் என்பது அது எப்படி சொல்வது என்று கூட தெரியவில்லை. ஆபாச வார்த்தைகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய களங்கள், ஒருவர் மீது ஒருவர் புழுதி தூற்றக்கூடிய விடயங்கள், கருத்தியல் மோதல் என்கின்ற அடிப்படையில் மக்கள் சார்ந்த விடயங்களை பின்தள்ளிவிட்டு ஒரு தலைவர்களை மையப்படுத்திய விமர்சன களத்திற்குள் செல்லக்கூடிய களங்கள் என தமிழக அரசியல் களம் மிகவும் மோசமான ஒரு நிலையை நோக்கி செல்கிறதா என்கின்ற கேள்விதான் வருகின்றன. இங்கு சீமான் அவர்களை மையப்படுத்தி சில விடயங்களை பேச வேண்டியதிருக்கிறது. சீமான் அவர்கள் தேசிய தலைவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டவுடன் அதை அப்பொழுதே எதிர்த்திருக்க வேண்டும். இது போலியாக எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் என்கின்ற ஒரு விடயம். ஆனால் அப்பொழுது யாரும் சொல்லவில்லை. ஆனால் 15 ஆண்டுகள் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. சீமான் அவர்களுடைய கட்சி மேடைகளிலே அந்த புகைப்படம் பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. ஆயினும் எவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்பொழுது அதற்கான எதிர்ப்பை சங்கிரி ராஜ்குமார் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் ஒரு 2 திரைப்படங்களை இயக்கினார் என்பதுதான் பதிவு. ஆனால் தடவியல் வல்லுநர்கள், புகைப்படங்களை வைத்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய ஆய்வுக்குள் நாம் அதை குறித்து கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற விடயம், சீமான் அவர்களுடைய புகைப்படத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறது என்கின்ற கருத்தை பதிவிடுகின்றார்கள். அப்படி என்றால் சீமான் அவர்கள் போலியாக இந்த புகைப்படத்தை வெளியிட்டார் என்கின்ற செய்தி எதற்காக உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதுபோல இன்னொரு விடயத்தையும் பிரதானமாக நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அது சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் மீது எடுத்து வைத்த ஒரு கருத்தியல், அல்லது பெரியார் அவர்களை சார்ந்து சீமான் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு கருத்து. இந்த கருத்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த அதிர்வலைகள் எப்படி இருந்தன என்கின்ற களத்திற்குள் நாம் செல்கின்ற பொழுது இவைகள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தாக்குதலை மையப்படுத்தியதாகத்தான் இருந்தது. பெரியாரை சீமான் அவர்கள் இகழ்ந்து பேசுகின்ற பொழுது அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்கான களங்களை எடுத்த பெரும்பாலானவர்கள் சீமான் அவர்களை மையப்படுத்தி மிக மிக தரக்குறைவான கருத்துகள் பதிவிடப்பட்டன. நீங்கள்
வலையொலிகளுக்குள் நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்றால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது சீமான் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வேறொரு பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். அது சுபவி அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பெண்கள் விடயத்தில் சுபவி அவர்கள் நடந்து கொண்ட விடயம், அதாவது மீ டூ என்கின்ற அந்த விவகாரத்தில் உடைய ஒரு நகர்வுகளை போன்று அமைந்திருக்கிறது. பல பெண்களிடம் பாலியல் விடயத்தில் மிகவும் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பயணித்தவர்தான் சுபவி என்பதை மையப்படுத்தி இப்பொழுது அது சார்ந்த கருத்தியல்கள் பதிவிடத் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. இங்கு இப்பொழுது அந்த பிரச்சனையே வேறொரு கோணத்தில் சென்றுவிடத் தொடங்கிவிட்டது. தனிப்பட்ட இந்த தலைவர் யாரோடு இருந்தார், இந்த தலைவர் யாரோடு இருந்தார், அவர்களுக்கும் அந்த பெண்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்கின்ற விடயங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு கழிவு அரசியலாக இன்றைய களம் மாறி நிற்கின்றது. இது இப்படியே தொடர்ந்து கொண்டு போகின்ற பட்சத்தில் மக்கள் மன்றத்திலே ஒரு வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு களமாக இது மாறிவிடுமோ என்கின்ற ஐயங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இதில் தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் திடீரென்று அவர் வந்து தோன்றி இதில் சில கருத்துக்களை பதிவிடுகின்றார். அவர் கருத்துக்களை பதிவிட்டதோடு அவரை விமர்சித்து பல செய்திகள் வெளிவரத் தொடங்கி கொண்டு இருக்கின்றன. டென்மார்க்கில் இருந்து வெளியான ஒரு பத்திரிகையில் மனோகரன் அவர்கள், அதாவது கார்த்திக் மனோகரன் அவர்கள் குறிப்பிட்டது, அவரிடம் ஒரு கருத்துகள் கேட்கப்பட்டு அந்த பத்திரிகையிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பத்திரிகையிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சுமார் 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களை அழைத்து வந்து அவர்களை மிரட்டி இயக்கத்தில் இணைக்கப்பட்டு இயக்கம் ஒரு பெரிய மனித மீறலை செய்து கொண்டு இருந்தது என்கின்ற விடயத்தை கார்த்திக் மனோகரன் அவர்கள் டென்மார்க்கில் இருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகையில் முன்பு பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன. இன்னொரு புறம் கார்த்திக் மனோகரன் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பேசிய களங்கள் என்ன என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கிறது. அதுபோல குறிப்பாக சில வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அவர்கள் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் என்கின்ற குழுமத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் போலும். எனவே அங்கு பரிமாறப்படுகின்ற கருத்துகளில் மேதகு அதாவது தேசிய தலைவர் அவர்களையும் இயக்கத்தை மையப்படுத்தியும் அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பரிமாற்றங்கள் எவ்வளவு அது இகழக்கூடிய வகையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் களத்தில் பெரியார் அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைத்த கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதா என்பதை விட இப்பொழுது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தலைவர்களும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அல்லது அவர்கள் சார்ந்த அவர்களுடைய வாழ்வியலில் நடந்த விடயங்களை மையப்படுத்தி அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் மக்கள் மத்தியிலே இப்பொழுது அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. நாளை எந்த தலைவரை குறித்து பாலியல் சம்பந்தமான விமர்சனங்கள் வரப்போகிறது என்கின்ற எண்ணங்கள் தான் இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றது. அரசியலில் பயணிக்கக்கூடியவர்கள், அரசியலை முனைப்பாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரே ஒரு எண்ணம் இருப்பது வாடிக்கை. எப்படியாவது நாம் கோட்டை ஏறி விட வேண்டும் அல்லது நாம் சார்ந்த கட்சி கோட்டைக்கு சென்று விட வேண்டும், நமக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில்தான் நீங்கள் அனைவரும் ஓடிக்கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் மக்கள் சார்ந்த பணிகளில் உங்களுடைய கவனங்களை திருப்புங்கள். தனிப்பட்ட விமர்சனங்களையும் இறந்து போன தலைவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் வளர்கின்ற சமுதாயத்தை ஒரு கேலி பொருளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது பெரும்பாலானோர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.